ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வின் அண்ட் ஷைன் யூபிஎஸ்சி. இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாடர்ன் ஹிஸ்ட்ரி கவர் பண்ண போகிறோம், யூபிஎஸ்சி என்சிஆர்டிஸ் பேஸ் பண்ணி. ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய சோர்ஸ் ரெஃபர் பண்ணுவோம். பட் அதுக்கு முன்னாடி என்சிஆர்டிஸ் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டா இன்னும் பெட்டராக வந்திருக்கும், எக்ஸாம்ஸ்க்கும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட், பார்ப்போம். அப்போது ஃபார் மாடர்ன் ஹிஸ்ட்ரி எந்த என்சிஆர்டிஸ் நம்ம கவர் பண்ணி ஆகணும், மஸ்ட் இதெல்லாம் கவர் பண்ணி ஆகணும். ஸோ கிளாஸ் 8ல் அவர் பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 அண்ட் 12th மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இன்னொன்று டீம்ஸ் ஆஃப் இந்தியா. நம்ம நிறைய புக்ஸை வந்து படிப்போம், ஒரு அகாடமி சோர்ஸு, டெஸ்ட் பேட்சில் கொடுக்குற நோட்ஸு அண்ட் ஸ்பெக்ட்ரம் புக்ஸ், இந்த மாதிரி புக்ஸ்லாம் படிப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 4 புக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை முழுமையாக படித்து நோட்ஸ் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா அண்ட் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 12th புக்லாம் போகும்போது நிறைய விஷயங்கள் அங்கே கவர் பண்ணுவீங்க. இது ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னா மற்ற புக்ஸ் படிக்கும் போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக ஃபீல் ஆகலாம். ஓகே ரைட், சரிங்க. இப்போ நம்ம என்ன கவர் பண்ண போகிறோம்? ஸோ கிளாஸ் 8ல் அவர் பார்ட் 3, பார்ட் 1, பார்ட் 2 இதை நம்ம கவர் பண்ண போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு நெகட்டிவ்ஸ் இருக்குது, குறை இருக்கா கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ கொடுக்கும்போது அதை முழுமையாக நம்ம சரி பண்ணிக்கலாம். ரைட், சரி பார்ப்போம். சரிங்க, ஸோ கண்டென்ட் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த புக்கில் என்ன வந்து கொடுத்துருக்காங்க அதை ப்ரீஃபாக நம்ம வந்து பார்த்துடலாம். ஸோ அப்போ தான் வந்து இன்னொன்று விஷயங்கள் கிளியராக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஓகே ரைட், சரிங்க. இதில் பார்ட் 1ல் 6 பாடங்கள் அண்ட் பார்ட் 2ல் மொத்தம் 6 கொடுத்துருப்பாங்க. மொத்தம் உங்களுக்கு 12 சாப்டர்ஸ். இந்த 12 சாப்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா நம்ம இந்த 8th புக் படிக்க எடுக்கிறோம் அப்படின்னா மினிமம் ஒரு 2 நாள் இல்லை 3 நாளில் முழுமையாக படித்து முடிக்க முடியும். நிச்சயமாக சாலியாக ரிவைஸும் பண்ணி முடிச்சிட முடியும். ஏன்னா கண்டென்ட் அந்த அளவுக்கு வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. பட் நிறைய விஷயங்கள் ஹிடன் டேட்டாஸ் இதில் வந்திருக்கும். ஸோ ப்ராப்பராக படிக்கணும். ரைட், ஓகே சரி. இப்போ என்ன வந்து கொடுத்துருப்பாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது இது 8th புக்கு. ஓகே, ஸோ இந்த 8th பசங்களுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம படிக்கும் போதும் அந்த மாதிரி தான் வந்து படிக்கணும். நிறைய விஷயங்கள் நமக்கு தேவை இல்லாமல் இதை கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் கரெக்டாக நம்ம ரீட் பண்ணி ஆகணும். நம்மளுக்கு என்சிஆர்டிஸ் எப்படி படிக்கலாம் நான் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எல்லாமே நீங்கள் படிக்கணும். செகண்ட் டைம் போகும்போது தான் எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் மார்க் பண்ணி படிச்சாகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாப்டரில் பேட்டில் ஆஃப் பிளாசி அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ பிளாசி வார பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் வந்து இப்போ நகை போயிட்டுருக்கும், ட்ரீட்டி போட்டிருப்பாங்க, நிறைய விஷயம் மாறி இருக்கும். இந்த பிளாக் ஹோல் ட்ராஜடி ஏகப்பட்ட விஷயம் வந்திருக்கும். பட் இந்த புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க, பேட்டில் ஆஃப் பிளாசி 1750s நடந்திருக்கு. அதுக்கப்புறம் பேட்டில் ஆஃப் பக்சர், பிரிட்டிஷ் சண்டை போட்டாங்க, வின் பண்ணாங்க, அது மட்டும் தான் வந்திருக்கும். இன்னொன்று பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் ஆக்ட் இருக்குது, ஜமீன்தாரி ஆக்ட் இருக்குது, ரயாத்வரி ஆக்ட் இருக்கா. இந்த ஆக்ட்லாம் பிரிட்டிஷ் கொண்டு வந்தாங்க, ஓரளவுக்கு வந்து இருந்தது. இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள் தலையும் இல்லாமல் வாழும் இல்லாமையும் உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் இந்த புக்கை படிக்கும் போது ஒரு ஓவர்வியூன்னு படிங்க. இது எப்படி ஃபீல் ஆகும்னா நம்ம ஃபுல் மாடர்ன் ஹிஸ்ட்ரியை ஒரு டைம் அண்ட் படம் எப்படி படிப்போம், ஸோ அந்த மாதிரி தான் வந்து போய்கிட்டு இருக்கும். 2 நாளில் ஃபுல்லாக நீங்கள் முடிக்க முடியும். பட் நின்று நிதானமாக ஒரு பாயிண்ட்டும் பார்த்து படித்தா இன்னும் பெட்டராக வந்து இருக்கும். ஓகே ரைட், ஏன்னா சம்டைம்ஸ் யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய பெரிய புக்ஸ்லாம் படித்து வச்சுருப்போம். ஒரு குட்டி டேட்டா 8th புக்கோ 9th புக்கில் கவர் ஆகும் அங்கே கேட்டு வச்சுருவாங்க. ஸோ மறக்காமல் 8th புக் தானே லேசாக நினைக்காமல் இதையும் ஃபுல்லாக வந்து படித்து வச்சுக்கோங்க. சரியா? ஓகே பார்க்கலாம். சாப்டர் 1 ஹவு, வென் அண்ட் வேர் இதான் பார்க்க போகிறோம். அண்ட் யூபிஎஸ்சிக்கான ஃபவுண்டேஷன் பேட்ச் போய்கிட்டு இருக்கு. ஸோ என்சிஆர்டிஸ் பப்ளிகேஷன் புக்ஸ் கவர் ஆகிற மாதிரி ப்ளஸ் டெஸ்ட் சீரிஸ் அண்ட் நோட்ஸ் ஃபார் ஆஃபர் ப்ரைஸ் போய்கிட்டு இருக்கு. ஃபார் பிகினர்ஸ்க்காக டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். சரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டாபிக், ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் டேட்ஸ் அப்படின்ற மாதிரி தேதிகள் ஏன் வந்து முக்கியம். சரிங்க, திரும்ப நான் ரிப்பீட் பண்ணுறேன். இங்கே நம்ம லைன் பை லைன் டீச் பண்ண போகிறது கிடையாது. பட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிவிடுவோம். வீடியோ முழுமையாக பார்த்துட்டு இந்த சாப்டர் 1 ரீட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் ரீட் பண்ணும்போது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு செகண்ட் டைம் படிக்கும் போது நோட்ஸை பாருங்கள். நிறைய கதைகள் உள்ளே வந்து வரும். ஸோ எல்லா கதைகளும் நம்ம தேவையில்லை. எக்ஸாம்ஸ்க்கு என்ன வேணுமோ அதை மட்டும் படித்தா போதும். நம்ம அப்கமிங் வீடியோஸில் சாப்டர் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கே அது புரிஞ்சிடும், எப்படி நம்ம நோட்ஸ் எடுக்கணும், எப்படி படிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. இன்கேஸ் லேட்டராக வீடியோ பார்த்தீங்கன்னா ப்ளேலிஸ்ட் இருக்கும், அங்கே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம 2 வீக்ஸ்க்குள்ளே நம்ம என்ன பண்ணிடலாம், இந்த 8th புக்கை முழுமையாக வந்து முடிச்சிடலாம். ஓகே ரைட், பார்க்கலாம். அண்ட் 8th புக்கை பொறுத்த வரைக்கும் மெயின் கண்டென்ட்டை விட சைடில் கொடுக்கப்பட்டிருக்க இந்த இமேஜஸும் இங்கே இருக்க நோட்ஸும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகமாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா? ஓகே சரி, என்ன டாப்பிக்கு, ஹவு இம்பார்ட்டன்ட் ஆர் டேட்ஸ், தேதிகள் ஏன் வந்து முக்கியம். இந்த டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹிஸ்ட்ரியில் ஒரு பெரிய கடுப்பு வருங்க. நிறைய வார்ஸ் இருக்குது, பேட்டில்ஸ் இருக்குது, ட்ரீட்டிஸ் இருக்குது, வந்தாங்க போனாங்க, பில்டிங் கட்டினாங்க, ஃபோர்ட் கட்டினாங்க, ஏகப்பட்ட இயர்ஸு மக்கப் பண்ணணும். அதை பார்க்கும் போதே படிக்கணுமா அப்புறம் மாதிரி வந்து தோணும். பட் ஹிஸ்ட்ரி மட்டும் இல்லை, எந்த சப்ஜெக்ட் எடுத்தாலுமே ஆரம்பிக்கும் போது கடுப்பாக தாங்க செய்யும். ஆனால் போக போக பிடிச்சி படித்தா ஈஸியாக வந்து படிச்சிடலாம். ஹிஸ்ட்ரியும் அதே மாதிரி தான். ஓகே ரைட், பார்ப்போம். இந்த இடத்துல தேதிகள் ஏன் வந்து முக்கியம் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும். ஹிஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, நம்ம பர்சனல் லைஃப்லையும் இந்த டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நல்லதாகவும் இருக்கலாம், கேட்டதாகவும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்போம். நாமளே அதை மறக்கலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த கூகுள் ஃபோட்டோஸில் 5 years ago யுவர் ஸ்வீட் மெமரிஸ் அப்புறம் மாதிரி வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். அதை பார்க்கும்போது இவன் வேறு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறான்டா அப்புறம் மாதிரி தான் வந்து தோணும்.
ஹிஸ்ட்ரியிலும் அதே மாதிரி தான். நல்லதாகவும் எடுத்துக்கலாம், கெட்டதாகவும் எடுத்துக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம்ல, நாங்கள் இவரை போல் ஆட்சியை கொடுக்க போகிறோம், 50 வருஷம் பொன்னான ஆட்சியை கொடுத்துருக்காங்க, அவங்கள போல் ஆட்சி அமைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன விஷயம், அந்த பாஸ்ட்டில் ஏதோ அவங்க பண்ணியிருக்காங்க, அந்த நல்லதை ப்ரெசென்ட்டில் கொண்டு வரலாம். இல்லையா, பாஸ்ட்டில் ஒழுங்காக பண்ணலை, அதை இப்போ நான் சரி பண்ண போகிறேன். அதனால் வரலாறு முக்கிய அமைச்சரே அதை நம்ம பார்த்துருக்கணும். ரைட், ஓகே. ஸோ எல்லா விஷயம் எப்படி வந்து மாறி இருக்குது, அதாவது பாஸ்ட்டில் எப்படி இருந்திருக்கு, இப்போ நான் எப்படி வந்து கொண்டு போக போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பாருங்கள், இப்போ நம்ம டீ குடிக்கிறோம், காஃபி குடிக்கிறோம், வா சூப்பராக இருக்குது, நிறைய காஃபி டீலாம் வந்து குடிக்கிறோம். பட் அது எப்படி இன்வைட் பண்ணாங்க, எப்போ வந்து கொண்டு வந்தாங்க. இப்போ ரயில் நம்ம வந்து போயிட்டுருக்கோம், ட்ரெயின் வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, ஸோ ட்ரெயின் எப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பேப்பர் வந்து படிக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம், எக்ஸாம் எழுதுகிறோம், பேப்பர் வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, பிரிண்ட் எப்படி பண்ணியிருப்பாங்க. இந்த எல்லா விஷயங்களுமே ஹிஸ்டாரிக்கலாக தான் உள்ளே வந்து இப்போ நகை போகும். ஸோ ஒரு விஷயமும் அந்த சேஞ்ச் அங்கே வந்து கொடுக்கும்போது தான் இந்த டேட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ரைட். இந்த இடத்துல அதிகமாக ஃபிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் பெருசாக இங்கே தேவைப்படாது. பட் மெயின்ஸ் அப்படின்னு போகும்போது ஹிஸ்ட்ரியில் டேட் வந்து வேணுமான சின்னதாக எதனா 1-2 பாயிண்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே, ரைட். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க இமேஜ் இங்கே வந்து பாருங்கள். ஸோ இங்கே ஒரு பெரிய ராஜமாதா மாதிரி வந்திருக்காங்க, ஏதோ ஒரு விஷயம் வந்து கொடுக்குறாங்க. இங்கே வந்து ரொம்ப ஒரு பணியும் வந்து கொடுக்கப்படுது. என்ன விஷயம்னா 1782 ராபர்ட் கிளைவ் அவர் ஜேம்ஸ் நெல்ட்ட வந்து கேட்குறாரு. இந்த இயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வந்து பார்த்துக்கோங்க. என்ன பண்ணுறாங்க, ராபர்ட் கிளைவ் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஹிந்துஸ்தானோட மேப் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஹிந்துஸ்தான் அப்படின்னா என்ன, இப்போ இருக்க இந்தியா தான் ஹிந்துஸ்தான் அப்புறமா சொல்லியிருப்பாங்க. அப்போது இந்த ஜேம்ஸ் நெல் அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டிஷோட ஒரு தீவிர ஒரு பட்டாளெலாம் வந்துட்டு தான் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம கொடுக்க போகிற அந்த மேப்பு ப்ராசஸ் ஆஃப் டாமினேஷனில் வந்து இருக்கணும் அப்புறம் மாதிரி வந்து யோசிக்கிறார். என்ன விஷயம், நாம தான் அவங்கள வந்து ரூல் பண்ணியிருக்கோம், அந்த டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுக்காக அந்த மேப் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இதில் இந்த பிக்சர் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இண்டியன்ஸ் வில்லிங்லி கேவ் ஓவர் தேர் ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட் டு பிரிட்டானியா. நான் சொன்னேன் இல்லையா, இவங்க வந்து ஒரு ராஜா மாதா மாதிரி வந்திருக்காங்களே, ஸோ இவங்க தான் பிரிட்டானியா அப்புறம் மாதிரி ஒரு பிரிட்டிஷோட ரூலாக வந்து இங்கே வந்து காமிக்கிறாங்க. நம்ம இவங்க எல்லாருமே வந்து இந்தியர்கள். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவோட ஏன்ஷியன்ட் டெக்ஸ்ட், இந்த பழமை அந்த ஓலைச்சுவடிகள் அதெல்லாம் வந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் கொண்டு போய்ட்டு பிரிட்டிஷ் வந்து கொடுக்குற மாதிரி. எதுக்காக கொடுக்குறாங்க, எங்களோட கலாச்சாரத்தை நீங்கள் தான் வந்து பாதுகாக்கணும், எங்களை காப்பாற்றுன சாமி நீங்கள் தான், நீ தான் ராஜாமாதா, நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அப்போ இங்கே என்ன பாயிண்ட் சொல்ல வராரு, அந்த ப்ராசஸ் ஆஃப் டாமினேஷன், இந்தியன்ஸ்க்கு அவங்க கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அளவுக்கு வந்து அறிவு வந்து இப்போ நான் கிடையாது, உங்களை நாங்கள் தான் வந்து பாதுகாக்கணும், எங்ககிட்ட அந்த பவர் நீங்களாக வந்து கொடுத்துருங்க அப்புறம் மாதிரி இந்த பிக்சரை வந்து இப்போ கொண்டு வந்திருப்பார். இன்கேஸ் சொல்லப்போனால் பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ண எல்லா காலகட்டத்திலுமே இந்தியன்ஸ் எல்லாரும் வந்து ரொம்ப தாழ்வாக தான் இருக்காங்க, நாங்கள் தான் டாப் அப்புறமா தான் காமிச்சிருப்பாங்க. அது ஆரம்ப புள்ளியாக இது வந்து இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது எந்த வருஷம் இதை வந்து பண்ணியிருக்காங்க, யார் பண்ணியிருக்காங்க, ராபர்ட் கிளைவ் அண்ட் ஜேம்ஸ் நெல், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். ஓகே, அடுத்த பாயிண்ட்டு, இந்த கொடுக்கப்பட்டிருக்க இயர்ஸு டேட்ஸு மந்த் எல்லாமே சரியாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக வந்து கிடையாது. எதுவுமே 100% சரியாக வந்து இல்லை, ஒரு அப்ராக்சிமேட் டேட் மட்டும் தான். இப்போ பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்க, டேட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், அது உண்மையானு கேட்டால் உண்மையாகவும் இருக்கலாம், கொஞ்சம் பொய்யாகவும் இருக்க சான்ஸ் வந்து இருக்குது இல்லையா. ஒரு அப்ராக்சிமேட்டாக பிரிட்டிஷ் இப்போ தான் வந்தாங்க, நேஷனல் மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறமா ஒரு அப்ராக்சிமேட் டேட் அங்கே வந்து கொடுக்க முடியும். அப்போ கேள்வி என்னென்னா, அது எல்லாமே அப்ராக்சிமேட்டாக தான் வந்து இருக்குது, சரியாக வந்து கிடையாது. ஏன் நாங்கள் வந்து அதை படிக்கணும், ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படி சொல்லும் போது நல்லா வந்து பாருங்கள், ஒரு அசோசியேட் நமக்கு வந்து வேணும் வித் ஸ்ட்ரிங் ஆஃப் டேட்ஸ். காரணம் என்ன பாலிசி வந்து போட்டிருக்காங்க, யார் நம்மளை வந்து ரூல் பண்ணியிருக்காங்க, அந்த ரூலர் என்ன மாதிரி இருந்திருக்காரு, அவங்களுக்கு எப்படி வந்து மேரேஜ் பண்ணியிருக்காங்க, இல்லை அந்த வந்திருக்க சைல்டு வந்து திரும்ப கண்டினியூவாக ராஜாவாக வந்திருக்காங்களா, இல்லை வேறு யாரும் ராஜா வந்திருக்காங்களா, எலெக்ஷன் பண்ணியிருக்காங்களா, சைல்டு மேரேஜ் பண்ணப்பட்டிருக்கா, சொசைட்டி எப்படி வந்து போயிருக்கு, இந்த எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அந்த குறிப்பிட்ட சம் டேட்ஸ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போ எந்த டேட்ஸும் நம்ம வந்து பார்க்கலாம், முக்கியமான கேள்வியாக இருக்கும் இல்லையா. எல்லாமே பார்க்க முடியுமான்னு கேட்டால் எல்லாமே பார்க்க முடியாது. இப்போ 200 வருஷம் பிரிட்டிஷ் நம்ம ரூல் பண்ணாங்க, 200 வருஷம் டெய்லி பார்க்க முடியுமா, சான்ஸே இல்லை. முக்கியமான ஒரு ஈவெண்ட்ஸு, ஃபார் எக்ஸாம்பிள் லார்ட் மவுண்ட் பேட்டன், ஹாஸ்டிங்ஸு, வெல்லஸ்லி, பென்டிக், டல்ஹவுசி, கேனிங், ஹார்டிங், ஹிட்டிங் மாதிரி முக்கியமான சில லார்ட் கவர்னர்ஸில் உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அவங்க பீரியடில் என்னெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க, என்ன வார்ஸ் போயிருக்கு, என்ன ஈவெண்ட் போயிருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லார்ட் கார்ன்வாலிஸ் இருக்கார், லார்ட் கார்ன்வாலிஸ் அப்போது என்ன ஆக்ட் வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, ரெவன்யூக்கு என்ன வந்து பண்ணியிருக்காங்க, கோர்ட்ஸ்க்கு என்ன வந்து பண்ணியிருக்காங்க, மேரேஜ் என்ன பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த ஒரு பீரியட்லையும் அந்த ஈவெண்ட் நம்ம வந்து கொண்டு வர முடியும். இதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, எல்லாமே படிக்கல அப்படின்னாலும் முக்கியமான சில ஈவெண்ட்டை மட்டும் டேட்ஸ் இங்கே வந்து கொடுக்கப்பட்டிருக்கும். அதை பேஸ் பண்ணி இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம், ரன் பண்ண முடியும். ஓகேவா, ரைட். அப்போ தேதிகள் ஏன் வந்து முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சிம்பிள், வரலாறு முக்கியம் அமைச்சரேன்ற மாதிரி தான். முன்னாடி என்ன நடந்திருக்கும், நல்லதாகவும் மாற்றலாம், கெட்டதை சரி பண்ணவும் வந்து முடியும். சரி, எப்படி இதை வந்து பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது 1817 ஜேம்ஸ் மில் அப்படின்ற ஒரு ஸ்காட்டிஸ்ட் அவர் த ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்புறம் மாதிரி கொண்டு வராரு. ஒரு 3 வால்யூமாக வந்து கொண்டு வராரு. அதில் ஒரு 3 பீரியட் வந்து வருது, ஹிந்து, முஸ்லீம், பிரிட்டிஷ் அப்புறம் மாதிரி. அது எப்படி கொண்டு வராருன்னா, ஹிந்துஸ் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க, அதுக்கப்புறம் முஸ்லீம்ஸு, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ். நீங்கள் வந்து பார்க்க முடியும் இந்த 1707
அவுரங்கசீப் வந்து இப்படி இறந்து போயிருப்பார். ஸோ அவருக்கு அப்புறம் லேட்டர் முகல்ஸ் எல்லாம் வந்து போயிருப்பாங்க. அப்போ பிரிட்டிஷ் உள்ளே வரும்போது உள்ளே இருந்தது யார் அப்படின்னா முகல்ஸ் தான், முஸ்லீம்ஸ் தான் உள்ளே வந்திருக்காங்க. அப்போ அவங்க கூற்றுப்படி என்னென்னா ஹிந்துஸ் இருந்தாங்க, ஹிந்துஸ்க்கு அப்புறம் முஸ்லீம்ஸ் இருந்தாங்க, அதுக்கப்புறம் நாங்கள் உள்ளே வந்திருக்கோம் அப்புறம் மாதிரி இங்கே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ ஒரு கேள்வி, எதுக்காக இந்த மாதிரி வந்து பிரிக்கணும்? அவ்வளோதானே, இந்தியா அப்புறமே சொல்லிட்டு போயிடலாம். பட் இங்கே என்ன விஷயம்னா, எதுக்காக நான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு டைம்லையும் எப்படி இருந்திருக்காங்க. இப்போ ஹிந்துஸ் ரூல் பண்ணுறாங்களா, எப்படி ரூல் பண்ணியிருப்பாங்க, முஸ்லீம்ஸா எப்படி பண்ணியிருக்காங்க, பிரிட்டிஷா எப்படி பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு டைம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 வருஷம் இருக்குது, இங்கே ஒரு 10 வருஷம், ஒரு 10 வருஷம் இருக்குது. இப்போ தமிழ்நாடு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ டிஎம்கே இருக்காங்க, ஏடிஎம்கே இருக்காங்க, டிஎம்கே இருக்காங்க, மாறி மாறி ரூல் பண்ணியிருக்காங்க. இப்போ டிஎம்கே எப்படி பண்ணாங்க, ஏடிஎம்கே எப்படி பண்ணாங்க, திரும்ப டிஎம்கே எப்படி பண்ணுறாங்க. அந்த ஒரு பீரியடும் ஒரே மாதிரி கிடையாது இல்லையா. இப்போ எல்லா பார்ட்டியுமே வேறு வேறு மாதிரி இருக்கும்போது அவங்கவுங்க வரும்போது என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க, அந்த பீரியட் பிரித்தா மட்டும்தான் ப்ராப்பராக கொண்டு போக முடியும். ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு ரூல் பண்ணியிருக்காங்க சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ இந்த ஒரு செட் ஆஃப் டைமில் யார் ரூல் பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, என்ன பாலிசி போட்டிருக்காங்க, அந்த விஷயம் ரொம்ப வந்து அவசியம். இதுக்காக தான் தனித்தனியாக இது வந்து பிரிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, மில்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வச்சிருப்பாரு. ஏஷியன் சொசைட்டி, அதாவது இந்தியா, அந்த இந்தியன் சப்கான்டினென்ட் பொறுத்த வரைக்கும் யூரோப்பியன்ஸை விட அவங்க ரொம்ப லோவர் தான் இருந்திருக்காங்க. ரொம்ப கலாச்சாரம் பேஸ் பண்ணியும் இல்லை ரொம்ப வந்து கீழ்த்தரமாக தான் இருந்திருக்காங்க. சொல்லப்பட்ட விஷயம் அதிகமாக இந்த கேஸ்ட் விஷயமா இருக்கட்டும், மூட நம்பிக்கையாக இருக்கும், இதெல்லாம் ரொம்ப கம்மியாக இருந்திருக்கு. அவர் ஃபீல் பண்ண விஷயம், பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வந்ததே இந்தியாவை சிவிலைஸ் பண்ணதான். ஸோ இந்தியர்கள் ரொம்ப வந்து தாழ்ந்து போயிருக்காங்க, சிவிலைஸ் இல்லாமல் இருக்காங்க. ரொம்ப ஜாதி பேஸ் பண்ணியும் இந்த மொழி பேஸ் பண்ணியும் இல்லை மூட நம்பிக்கை பேஸ் பண்ணியும் சதி இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து இருக்குது. இதை சரி பண்ணதுக்காக தான் நாங்கள் உள்ளே வந்து வரோம். ஸோ நம்ம நாட்டை சரி பண்ணுறதுக்கு அவங்க உள்ளே வந்த பின்னாக வந்திருக்காங்கன்ற மாதிரி ஜேம்ஸ் மில் இங்கே வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா, ரைட். ஸோ இது எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு. பட் இங்கே என்ன முக்கியமான விஷயம்னா, மில்லை பொறுத்த வரைக்கும் பிரிட்டிஷு சும்மா வந்து வந்துட்டு போனோம் அந்த மாதிரி மட்டும் இல்லை, எல்லா டெரிட்டரியுமே நீங்கள் வந்து பிடிக்கணும். ஸோ அப்படி பண்ணால் மட்டும்தான் இந்தியன்ஸை நீங்கள் மேலே வந்து கொண்டு வர முடியும். அப்போ இந்தியா வாஸ் நாட் கேப்பபிள் ஆஃப் ப்ராக்ரஸ் வித்தவுட் பிரிட்டிஷ் ஹெல்ப். ஸோ பிரிட்டிஷர்ஸ் உள்ளே வராமல் இருந்திருந்தால் இந்தியர்களுக்கு விமோச்சனமே கிடையாது அப்படின்ற ரேஞ்சுக்கு அவர் வந்து பின்னாக பேசியிருப்பார். பட் அதிகமான வேலையை பண்ணிட்டு போனது அவங்க தான். போக போக எல்லாமே நம்ம வந்து பார்ப்போம். ஓகே, எல்லாம் முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னா, ஜேம்ஸ் மில் என்ன சொன்னார்ன்ற பாயிண்ட் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்ம ஜேம்ஸ் ரெனல் வந்து பார்த்தோம், ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தோம். இந்த இடத்துல ஜேம்ஸ் மில் 1817 இந்தியாவை வந்து 3ஆக பிரிக்கிறாரு. அந்த காலங்களை பிரிக்கும் போது என்ன சொல்ல வந்திருக்கான்றது ப்ரிலிம்ஸ்லையும் கேட்கலாம், மெயின்ஸ்லையும் கேட்கலாம். அதை நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். இந்த பாயிண்ட்டை ஹைலைட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, சரி. இப்போ என்ன பாயிண்ட்டு, ஹிஸ்டோரியன்ஸ் டிபேட் பண்ணும்போது இப்போ ஹிந்து, முஸ்லீம்ஸ், பிரிட்டிஷ் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது ரிலிஜன் பேஸ் பண்ணி தான் கொண்டு போக முடியுமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் அங்கே வந்து வருது. அப்போ என்ன பண்ணாங்க, அதை 3ஆக வந்து பிரிக்கிறாங்க. அப்படி கிடையாது, ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்புறம் மாதிரி வந்து பிரிக்கிறாங்க. அப்போ அந்த ஏன்ஷியன்ட்டில் எப்படி இருந்தது, மெடிவல் என்ன பண்ணாங்க, மாடர்ன் என்ன பண்ணாங்க. இப்போ மாடர்ன் பொறுத்த வரைக்கும் ரீசன்ஸ் இருக்குது, டெமோக்ரஸி, ஈக்குவாலிட்டி, எலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டு இருக்குது. மிடிவலில் வந்து கிடையாது, ஏன்ஷியன்ட்டில் சுத்தமாக வந்து கிடையாது. இப்போ வந்து ரயில்வேஸ் இருக்குது, ஏர்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. முன்னாடி இருந்துச்சா, கிடையாது. அப்போ இந்த ஒரு காலகட்டங்களுக்கு என்னென்ன டெவலப்மெண்ட் வந்ததோ அதை பேஸ் பண்ணி ஏன்ஷியன்ட், மெடிவல், மாடர்ன் அப்புறம் மாதிரி பிரிச்சிருப்பாங்க. நம்ம யூபிஎஸ்சிக்குள்ளே இப்போ தான் வந்து வரும். நம்ம என்ன படிப்போம், ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, மெடிவல் ஹிஸ்ட்ரி அண்ட் மாடர்ன் ஹிஸ்ட்ரி. ஓகே, ரைட். சரி, இப்போ இந்த இடத்துல வாட் இஸ் காலனியல், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சிலபஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் GS1 மெயின் சிலபஸ் எடுத்து பாருங்கள். கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம், அந்த 18th century ஹிஸ்ட்ரியில் நேஷனல் பவுண்டரிஸ் பக்கத்தில் காலனைசேஷன் அப்புறம் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அப்போது காலனியல் அப்படின்னா என்ன, ரொம்ப சிம்பிளாக வந்து பார்த்துக்கலாம். இந்த பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பேராகிராஃப் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் தேவைப்படும், மெயின்ஸுக்கும் பெருசாகவும் தேவைப்படும். இதை பார்த்து வச்சுக்கோங்க, சரியா? ஓகே, அதாவது கண்ட்ரோல், நம்மளோட எக்கானாமி, நம்மளோட சொசைட்டி, நம்மளோட ரெவன்யூஸு, எக்ஸ்பென்ஸு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, என்னென்ன விஷயங்கள் பண்ணாமோ, அதாவது பொலிட்டிக்கல், எக்கனாமி, பொருளாதார சம்மந்தப்பட்டோ, சமூகம் சம்மந்தப்பட்டோ, அரசியல் சம்மந்தப்பட்டோ எல்லா விஷயங்களுமே நம்மளை வெளியேந்து ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா தான். பட் இந்தியாவில் என்ன பண்ணுற, பிரிட்டிஷ் தான் முழுமையாக கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் தான் காலனைசேஷன் அப்புறமா இருந்துனாக வச்சுருக்காங்க. உள்ளே இருக்கவங்க இந்தியர்கள் தான், ஆனால் ஆள்றவங்க இந்தியர்கள் கிடையாது. ரைட்டா? அப்போ நம்மளோட எக்கனாமி நம்ம தான் வந்து பேசணும், நம்ம என்ன பேசணும், நம்ம என்ன சம்பாதிக்கணும், என்ன கொண்டு போகணும், எல்லா விஷயமே வெளியிருந்து வந்த ஒரு பிரிட்டிஷர் சொல்கிறான் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் தான் இங்கே கொலனியல் அப்புறம் மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு மெயின்ஸுக்கும் தேவை, ப்ரிலிம்ஸுக்கும் தேவை, அதை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, ரைட். அடுத்தது, இந்த பிரிட்டிஷ் வந்து நிறைய விஷயம் வந்து பண்ணியிருப்பாங்க. அதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ரொடியூஸ் ரெக்கார்ட்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையுமே ரைட்டிங்காக வந்து வச்சுருப்பாங்க. அவன் என்ன பாலிசி போடுறான், என்ன பிளான் போட்டிருக்கான், என்ன அக்ரிமெண்ட்டு, என்ன டெசிஷனு, என்ன வார் போயிருக்கு, எங்கே சண்டை போட்டிருக்கான், எங்கே சண்டை போடல, எங்கே வின் பண்ணா, தோத்தான்ற வரைக்கும் எல்லாத்தையுமே கிளியராக வந்து எழுதி வச்சுருப்பான். காரணம் என்ன, வருங்கால சந்ததிகள் தெரிஞ்சுக்கணுன்ற ஒன்றும். அண்ட் ஹிஸ்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ பிரிட்டிஷ் என்ன பண்ணாங்க, படிச்சுக்கிட்டு இருக்கோம்.
இல்லையா? 200 வருஷத்துக்கு முன்னாடி ரூல் பண்ணவங்க என்ன பண்ண தெரியுது, எப்படி தெரியுது? ப்ராப்பரா எழுதி வச்சிருக்காங்க. அத வந்து பார்க்க முடியுது. பிரிட்டிஷ் பண்ண ரொம்ப விஷயம்னா இது கிளியரா பண்ணியிருப்பாங்க. எல்லா விஷயமும் எழுதி வச்சிருப்பாங்க. அவங்க என்னென்ன ரூல்ஸ் போட்டிருக்காங்க, என்ன பாலிசி போட்டிருக்காங்க, யாரெல்லாம் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, எப்படி பண்ணாங்கன்ற வரைக்கும் எல்லாமே இங்க இருக்கும். சொல்லப்போனா பிரிட்டிஷர் தப்பு பண்ணாங்களா? அதுவும் இருக்கும். தூக்குல போட்டாங்களா? அதுவும் இருக்கும். எல்லா விஷயமும் சேர்த்தா இங்க வந்து இருக்கும். ஓகே. அடுத்த முக்கியமான பாயிண்ட் சர்வேஸும் இங்கே வந்து எடுத்திருப்பாங்க. என்ன சர்வேஸ் எடுத்திருக்காங்க பாருங்க. என்ன பிளான்ஸ் இருக்குது, என்ன அனிமல்ஸ் இருக்குது, என்ன டோப்போகிராஃபி இருக்குது, சாயில் எப்படி இருக்குது, லோக்கலில் ஹிஸ்ட்ரிஸ் எந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கு இல்லையா? அதாவது ஒரு டீ இருக்கா, டீ எங்கே வந்து கொண்டு வர முடியும், காஃபி எங்கே வந்து கொண்டு வர முடியும், என்ன கிராப் இங்கே போட முடியும், என்ன சாயில் இங்கே வந்துருக்கு, எல்லா சர்வே எடுக்க ஆரம்பித்தாங்க. ஏன் அவங்க உள்ளே வந்தது காரணமே நம்மளை வந்து ரூல் பண்ணுறதை தாண்டி ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்போது ஒரு கம்பெனியாக தான் உள்ளே வந்திருப்பாங்க. அவங்களுக்கு தேவை சம்பாதிக்கணும், துட்டு பணம் வந்து வேணும். அந்த பணம் வேணும் அப்படின்னா என்னென்ன பிளான்ட் இருக்குது, என்ன அனிமல்ஸ் இருக்குது, எப்படி வந்து நான் கொண்டு போக முடியும், என்ன டோபோகிராஃபி, எங்கே எது போட்டால் விளையும், இந்த எல்லா விஷயங்களுமே சர்வே எடுக்க ஆரம்பித்தாங்க. இதெல்லாம் உங்களுக்கு பொட்டானிக்கல் சர்வே, ஜாலஜிக்கல் சர்வே, ஆர்காலஜிக்கல் எல்லா விஷயமே உள்ளே வந்து எடுக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். 10 இயர்ஸ் வந்து சர்வே வந்து எடுத்திருப்பாங்க. ரைட். இப்போ கேள்வி மேபி சம்டைம் இடத்துல சர்வேஸ் ஏன் வந்து முக்கியம் அப்படின்னா இதுக்காக தான். ஓகேவா? ரைட். சரி, ரெக்கார்ட்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். பட் என்ன கேள்வி, ரெக்கார்ட்ஸ் எதெல்லாம் வந்து சொல்லவே இல்லை. ரெக்கார்ட்ஸ் பதில் என்னங்க சொல்லியிருக்கு, அந்த அஃபிஷியல்ஸ் பிரிட்டிஷ் என்னெல்லாம் ஆசைப்பட்டாங்க, என்னெல்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க, எப்படி பண்ண ஆசைப்பட்டாங்க, இதை மட்டும் தான் சொல்லப்பட்டிருக்கு. பிரிட்டிஷர்ஸாக எங்கள் பாலிசி, பிரிட்டிஷர்ஸாக நாங்கள் இதை வந்து பண்ணியிருக்கோம், பிரிட்டிஷர்ஸாக இப்படி கொண்டு போயிருக்கோம். இந்த பாலிசி அவங்க சொல்கிறது தவிர இந்த இடத்துல அந்த மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்றதை யாருமே இங்கே சொல்லியிருக்க மாட்டாங்க ரெக்கார்ட்ஸில். ஏன்னா முழுக்க முழுக்க பிரிட்டிஷ் உள்ளே வந்திருக்காங்க, நம்மளை ஆளுகிட்டு இருக்காங்க. அந்த நேஷனல் மூவ்மெண்ட் ஆரம்பிக்கும் போது எல்லாருமே அப்போஸ் தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ இந்த பாயிண்ட்டில் மக்கள் என்ன நினச்சிருக்காங்கன்றது அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் இருக்காது. என்ன கொடுத்துருக்காங்க, முழுக்க முழுக்க அவங்க என்ன நினச்சாங்களோ அதை மட்டும் தான் முழுமையாக இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுதான் உங்களுக்கு சாப்டர் 1ல் கவர் ஆகிற விஷயம். என்ன பார்த்துருக்கோம், டேட்ஸ் ஏன் வந்து இம்பார்ட்டன்ட், கொலனிஸ் அப்படின்னா என்ன, ஜேம்ஸ் ரெனால் நம்ம வந்து பார்த்துருப்போம். அண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்குது, அதை நம்ம வந்து விட்டுட்டேன். ஓகே, இங்கே வந்து பாருங்கள். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த டேட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரின்ஸ் ஆர்த்தர், தேர்ட் சன் ஆஃப் குயின் விக்டோரியா ஆஃப் பிரிட்டன், ஹூ வாஸ் கிவன் த டைட்டில் டூக் ஆஃப் கனௌட். ஓகே, இந்த மாதிரி கீழே கொடுக்கப்பட்டிருக்க ஃபேக்ட்ஸை முழுமையாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. ஸோ ஜேம்ஸ் ரெனால், ஜேம்ஸ் மில்லு 3 வந்து பிரிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பிரின்ஸ் ஆர்த்தர், இந்த பிரின்ஸ் ஆர்த்தர் நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம், ஹிஸ்ட்ரியில் வந்து வரும், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். அந்த ஒரு கவர்னஸுமே என்னெல்லாம் பண்ணாங்கன்ற பாயிண்ட்டும் நம்ம ஒன்று ஒன்றா உள்ளே வந்து பின்னாக்க பார்க்க போகிறோம். ஓகேவா? இதான் அவங்க சாப்டர் 1ல் வந்து கவர் ஆகிறது. சாப்டர் 1 முடிச்சோமா என்ன பண்ணோம், அந்த புக் பேக்கை வந்து ட்ரை பண்ணிப்பாங்க. இப்போ இங்கே வந்து பாருங்கள், ஜேம்ஸ் மில் என்ன பண்ணியிருக்காரு, 3 வந்து பிரித்தார். எப்படி, ஹிந்து, முஸ்லீம், கிறிஸ்டின் பிரித்தாரா? கிடையாது. ஹிந்துஸு, முஸ்லீம்ஸு, பிரிட்டிஷ் உள்ளே வந்திருப்பாங்க, இவங்க உள்ளே வந்துட்டுனா கிடையாது. அப்போ யார் யார் எப்படி வந்து பின்னாக பிரிச்சிருக்காங்க. அஃபிஷியல் டாக்குமெண்ட் ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் பீப்புள் ஆஃப் கண்ட்ரி திங்க். இல்லையே, என்ன பண்ணாங்க, அஃபிஷியல் டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, என்ன ஆசைப்படுறாங்க, அதை மட்டும் தான் கொடுக்கப்படுது தவிர மக்கள் நினச்சது அவங்க வந்து கொடுக்கல. இந்த மாதிரி புக் பேக்கை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ட்ரூ. ஏன், அவங்க சர்வே பொறுத்த வரைக்கும் அவங்களுக்காக தான் வந்து பார்த்துருந்தாங்க. அந்த புக் பேக் சால்வ் பண்ணும்போது நீங்கள் ஒழுங்காக படிச்சிங்களா படிக்கலையா அப்படின்ற விஷயம் கிளியராக வந்து புரியும். நீங்கள் ஒரு ஓவர்வியூவாக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி வந்து ஃபீல் ஆகும். பட் இதுலேயும் எக்ஸாம் பாயிண்ட் நிறைய வந்திருக்கு, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். இதுதான் சாப்டர் 1. நெக்ஸ்ட்டு சாப்டர் 2, ஃப்ரம் ட்ரேட் டு டெரிட்டரி கம்பெனி எஸ்டாப்ளிஷ் த பவர். ரைட். அதாவது 1707ல் முகல் எம்பரர் அவுரங்கசீப் வந்து இறந்து போயிடும். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் வந்து போயிருக்கும். பிரிட்டிஷ் உள்ளே வரும்போது அவங்க நம்மளை ரூல் பண்ண வரல. அவங்களுக்கான காரணமே வியாபாரம் பண்ணணும், சம்பாதிக்கணும் அப்படின்ற மாதிரி தான். சொல்லப்போனால் அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி, பக்சருக்கு அப்புறம் கூட அதிகமான விஷயங்கள் ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய விஷயம் வந்து பின்னாக மாறி இருக்கும். அப்போ இந்த சாப்டர் என்ன பண்ணியிருப்போம், வியாபார ரீதியாக உள்ளே வந்து எப்படி ரூல் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த 57ல் பேட்டில் ஆஃப் பிளாசி ஆரம்பிச்சிருக்கும், பேட்டில் ஆஃப் பக்சர் ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் சில ரீஜனல்ஸ் பவர்லாம் வந்து பிடிச்சிருப்பாங்க, டாக்டர் ஆஃப் லேப்ஸ் போட்டிருப்பாங்க. அங்கேருந்து அந்த ரிவால்ட் வந்து வெடிச்சிருக்கும் 57ல். அங்கேருந்து எப்படிலாம் கொண்டு போனாங்க இதை பற்றி பேசுறது தான் இந்த ட்ரேட் டு டெரிட்டரி அப்புறம் மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்த வீடியோவில் இந்த சாப்டர் நம்ம முழுமையாக வந்து பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ ஒரு சாப்டர் ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்துடலாம். சொல்லப்போனால் நம்ம ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து கொடுத்துட முடியும். பட் ரொம்ப லென்த்தாக கொடுத்தா ஹிஸ்ட்ரி அண்டே போர் அடிக்க தான் வந்து செய்யும். அண்ட் ஒரு சாப்டர்லுமே நான் எங்கெல்லாம் வந்து மார்க் பண்ணுறனோ அதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. லேட்டாக வரவங்க பிளேலிஸ்ட் இருக்கும், அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். சாப்டர் 2 நெக்ஸ்ட் நான் கொடுப்பேன், அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டே இருக்கணும். முடிஞ்சால் வீடியோவை ஒன்ஸ் பார்க்குறீங்களா, புக்கில் மார்க் பண்ணிட்டு திரும்ப ரிவைஸ் பண்ணுங்கள். அதான் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபேக்ட்ஸ் அடிக்கடி மறந்து போயிடும். இப்போ ஈவன் நீங்களே வந்து பாருங்கள், நான் சாப்டர் படிக்கும் போதே அந்த டைட்டில் டூக்லாம் சொல்ல நினச்சேன். பட் நானே பார்க்காம விட்டுட்டேன். சாப்டர் முடிக்கும் போது ஞாபகம் வந்து வருது. அப்போ ஹிஸ்ட்ரி அதிகம் மறந்து போகும். ஸோ ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. இதான் சாப்டர் 1. உங்களுக்கு சாப்டர் வரும், அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. முக்கியமாக நம்ம டெலகிராம், இன்ஸ்டாகிராமில் ஃப்ரீ டெஸ்ட்டும் லிங்க் வந்து கரண்ட் ஆஃபீஸ் போய்கிட்டு இருக்கு, செக் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.